அடாது பெய்த மழையிலும் விடாது சுற்றி திரிந்து வராது வந்த மாமணி போல வந்து சேர்ந்திருக்கு. ஊரு செய்தி, உலக செய்தி, நல்ல செய்தி, கொல்ல செய்தி. குண்டு சட்டையில குதிரை ஓட்டுற செய்தியில ஆரம்பிச்சு நிலாச்சோறு சாப்பிடும் விண்வெளி வீரர்கள் செய்தி வரைக்கும் புதுசு புதுசா, தினுசு தினுசா, விதவிதமா, ரகரகமா, டிசைன் டிசைனா, கலக்கலா, காமெடியா நம்ம பேப்பர் தோசையில வர செய்திய பாருங்க. கவலைய மறந்து பாருங்க, கண் கொட்டாம பாருங்க, சிரிக்க சிரிக்க பாருங்க. தந்தனக்கா 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 தந்தனக்கா. பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி, கொள்ளை செய்தி, கொலை செய்தி, கொள்ள செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடக்கும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேடு, ஏது நீ பாரு. நாடாளுமன்ற கூட்டம், குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம். மக்களவையில் ஒன்றாய் கூடி அனைத்து கட்சி உறுப்பினர்கள் பிரணாப் உரைக்கு நன்றி. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க அதிமுக எம்பி தம்பிதுரை கோரிக்கை. கர்நாடகா எம்பிக்களின் எதிர்ப்பால் அவையின் உள்ளே சலசலப்பு. மாநிலங்களவையில் அமளி துமளி. யூபியில் நடந்த பாலியல் கொடுமை பிரச்சனையால் பகுஜன் சமாஜ் எம்பிக்கள் முற்றுகை. மாநிலங்களவை மாறி மாறி ஒத்தி வைப்பு. கர்நாடகா டு டெல்லி அனைத்து கட்சி தலைவர்களோடு டெல்லிக்கு சென்றார் சித்தராமையா. பிரதமர் மோடியை சந்தித்தார் ஐயா. சந்திப்புல இதான் சொன்னாரு. கூடாது கூடாது, காவிரி நடுவர் மன்ற ஆணையத்தை உடனே அமைக்க கூடாது கோரிக்கை வைத்தார் ஐயா. புதுவை அரசுக்கு கூடுதல் நிதி மாநில அந்தஸ்து கோரி புதுவை முதல்வர் ரங்கசாமியும் பிரதமரோடு சந்திப்பு. கடிதம் கடிதம் பிரதமருக்கு முதல்வர் கடிதம். நத்தாவுக்கு பதிலா எரிவாயு மூலம் உரம் தயாரிக்க மத்திய அரசு உத்தரவு. உர தொழிற்சாலை விவகாரத்தை பிரதமர் தலையிட்டு தீர்க்க தமிழக முதல்வர் கோரிக்கை. தொடருது தொடருது மின்வெட்டு, தலைநகர் டெல்லியில் மின்வெட்டு. மின் தட்டுப்பாடு ஏற்பட மத்திய அரசே காரணம் என அமைச்சர் ஹர்ஷவர்தன் வீட்டின் முன்னால் முற்றுகை. ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் தொடர் போராட்டம். மின் பிரச்சனையை தீர்க்க 15 நாளில் நடவடிக்கை. மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. போற வண்டி வார வண்டி பளபள சாலையில் பறக்கும் வண்டி. எல்லா வண்டியை நிப்பாட்டி காசு பணம் வசூல் பண்ணும் நெடுஞ்சாலை சுங்க சாவடிகளை மூட மகாராஷ்டிரா அரசு திடீர் முடிவு. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. அம்மா இட்லி, அம்மா சப்பாத்தி, அம்மா குடிநீர் வரிசையில் அடுத்ததாக அம்மா உப்பு அறிமுகமாகிறது என உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்க தயாராகுகிறார் நமது உழைப்பாளி செய்தியாளர். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மலேசியா, சிங்கப்பூர் நாடுகளுக்கு 10 நாள் பயணமாக பறந்து சென்று விட்டதாக சத்தமில்லாமல் சகாப்தம் படம் ஷூட்டிங் பார்க்க கிளம்புகிறார் நமது கடமை தவறா செய்தியாளர். காவிரி விவகாரத்தில் மாங்கு மாங்கென நாங்களும் பாடுபட்டுள்ளோம். கர்நாடகாவில் எல்லா கட்சிக்கும் ஒரே கருத்து இருந்தாலும் கூட்டம் போட்டு பிரதமரை சந்தித்துள்ளனர். இதை சொன்னால் நகைப்பாக இருக்கிறதா என திமுக தலைவர் கருணாநிதி முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பதில் அறிக்கை அனுப்பியுள்ளதாக பிரித்து மேய்கிறார் நமது அரசியல் செய்தியாளர். கூடன்குளம் அணு உலையின் முதலாவது அணு உலையில் உற்பத்தியான 1000 மெகாவாட் மின்சாரம் விற்பனைக்கு தயாராகி வருவதாக விதிகளை சரிபார்க்கிறார் நமது பாதுகாப்பான செய்தியாளர். இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களின் நூற்றுக்கணக்கான படகுகளை விடுவிக்கும் வரை ஓயப்போவதில்லை என்று ராமேஸ்வரம் மீனவர்கள் உறுதிப்பட இருப்பதாகவும் 2 நாள் போராட்டத்தால் சுமார் 3 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் வெறும் வலையை காயப்படுகிறார் நமது கடலோரத்து செய்தியாளர். இலங்கை பிரச்சனையில் இந்தியா ஒருபோதும் தலையிடக்கூடாது என வலியுறுத்தி இந்திய பிரதமர் மோடியையும் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவையும் கண்டித்து இலங்கை அரசின் ஆதரவோடு தேசிய அமைப்பின் சம்மேளனத்தினர் கொழும்பு நகரில் கடும் போராட்டம் நடத்தியதாக சுற்றுலா நகரை சுற்றி வருகிறார் நமது சூதானமான செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம்.
நகரத்தையெல்லாம் இணைக்க சர்ரு புர்ருன்னு பறக்கிற ஆகாய விமான போக்குவரத்தான். தங்க நாற்கர சாலை மாதிரி வைர நாற்கர தண்டவாளம் போட்டு சிக்கு புக்குன்னு ரயில் போக்குவரத்தான். புதுசாக நகரங்களாம் புதுசாக ஆலைகளான்னு வரிசையாக அறிவிச்சிருக்காரு நம்ம குடியரசுத் தலைவர். அதுக்கு வரவேற்பு, எதிர்ப்பு, விமர்சனம், விவாதம்னு அரசியல் அரங்கம் களைகட்ட ஆரம்பிச்சிருச்சு. வாங்க நாமளும் பார்த்துட்டு வந்துருவோம். ஒரு உரையில 2 கத்தி இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு உரையில 2 கத்தி தாங்க. பாஜகவோட நரேந்திர மோடி பிரதமர், காங்கிரஸோட பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதி. இப்படி ஒரே உரையில இருக்கிற ஒரு கத்தியோட உரை தான் குடியரசுத் தலைவரோட உரை. என்னதான் குடியரசுத் தலைவர் உரை ஆளுநர் உரைன்னு சொல்லிக்கிட்டாலும் அது அந்தந்த மாநில அரசோ மத்திய அரசோ தயாரிக்கிற உரை தான். எப்படி மைசூர் பாக்ல மைசூரை தேட முடியாதோ அது மாதிரி குடியரசுத் தலைவரோட உரையில அவரோட கருத்துக்களை பார்க்க முடியாது. ஆக மொத்தம் இந்த உரை மோடியோட கருத்துக்கள் தான். சரி, அதுல அப்படி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். உணவு தட்டுப்பாட்டையும் பணவீக்கத்தையும் கட்டுப்படுத்துறது தான் கவர்மெண்டோட முதல் வேலைன்னு சொல்லியிருக்காரு. ஆட்சிக்கு வந்த உடனே கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு புலனாய்வு குழு போட்டவங்க குடியரசுத் தலைவர் உரையில மட்டும் விட்டுடுவாங்களா? பதுக்கல்காரர்கள் மேல கடும் நடவடிக்கை, கருப்பு பணத்தை மீட்டே ஆகும்னு கருப்பு பணம் மேல கடுப்பா சொல்லுது பொறுப்பான குடியரசுத் தலைவர் உரை. அது மட்டும் இல்லைங்க, அனைத்து மாநிலங்களிலுமே IIT IIMன்னு சொல்லியிருக்கிறதை எல்லா மாநிலத்துக்காரங்களும் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு கொண்டாட வேண்டியதுதான். மகாபாரதத்துல கண்ணன் பாஞ்சாலிக்கு கொடுத்த சேலையை விட ரொம்ப நீளமா இழுத்துக்கிட்டே போறது மகளிர் இட ஒதுக்கீட்டு மசோதா. அதை கண்டிப்பா நிறைவேற்றுவோம்னு சொல்லி பெண்களை பெரும் மகிழ்ச்சிக்கு ஆட்படுத்திட்டாங்க. எல்லா அரசு கணக்குகளையும் இன்னும் இத்து போன ஃபைல்ல வைக்காம கம்ப்யூட்டர் மயமாக்குவோம்னு சொல்லியிருக்கிறதை லைக் பண்ணி ஷேர் பண்ண வேண்டியதுதான். அதே மாதிரி கிராமத்து விளையாட்டுகளுக்கு முன்னுரிமை தருவோம்னு சொன்னதையும் கபடி பாடி கைதட்டி வரவேற்க வேண்டியதுதான். தங்க நாற்கரை சாலை இருக்கிற மாதிரி நாட்டின் முக்கிய பெருநகரங்களை இணைக்கிற வகையில அதிவேக ரயில்களை இயக்குவதற்கான வைர நாற்கரை திட்டத்தை தொடங்க போறாங்களாம். எல்லா வீடுகளுக்கும் 24 மணி நேர மின்சார வசதி, கங்கையை சுத்தப்படுத்துறது, சரக்கு போக்குவரத்துக்குன்னு தனி ரயில் பாதை ஏற்படுத்துறதுன்னு எல்லாமே நல்ல திட்டங்கள் தான். நம்ம CM ஜெயலலிதா கூட இதை பாராட்டியிருக்காங்க. வைகோ வரவேற்றிருக்காரு. ஆனால் ஒண்ணுங்க, இதெல்லாமே ஏட்ல மட்டும் இல்லாம நாட்டுல நடைமுறையிலையும் வரணும். அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அப்படி என்ன சொன்னாங்க, இப்படி என்ன சொன்னாங்கன்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட தலைநகரங்கள்லையும் எலைட் மதுக்கடைகளை கொண்டு வர போகிறாங்களாமா. அது மட்டும் இல்லைங்க, பீருக்குன்னே தனி கடைகளையும் திறக்க போகிறாங்களாமா. இப்படியெல்லாம் கொண்டு வந்தால் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட குடிகாரர்களாக மாற்றிடுவாங்க போல இருக்குங்க. இந்த தமிழ்நாடு அரசு மக்கள் நலத்திட்டங்களை எதுவுமே செய்யலைங்க. ஆனால் பாருங்கள், புதுசாக பேரில் மதுக்கடைகளை திறக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி மதுக்கடைகளெல்லாம் திறக்காமல் காந்தியும் பெரியாரும் கனவு கண்ட சமுதாயத்தை கொண்டு வரணுங்க. தமிழ்நாடு பூரா பூரண மதுவிலக்கை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க. இப்படி குடியை கெடுக்கும் சொன்னது நான் இல்லைங்க, பாமக நிறுவனர் ராமதாஸ். இந்த காவேரி நதிநீர் வழக்க சத்தமே போடாம வாபஸ் வாங்கினவர் திமுக தலைவர் கருணாநிதி. அது மட்டும் இல்லாம காவேரி நடுவர் இறுதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசிதழில் வெளியிடுறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாதவருங்க இந்த திமுக தலைவர் கருணாநிதி. முல்லை பெரியாறு பிரச்சனையில அப்ப இருந்த மத்திய அரசை தட்டி கேட்க பயந்தவர் இந்த திமுக தலைவர் கருணாநிதி. இது மட்டுமா, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அதை முடக்கி வைக்கிறதுக்காக கர்நாடக தேர்தலை காரணம் காட்டினவர் இந்த திமுக தலைவர் கருணாநிதி. இன்னைக்கு என்னன்னா, திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி எல்லா கட்சிக்காரங்களையும் கூட்டி ஒரு கருத்து கேட்டு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கலாமே அப்படின்னு அறிக்கை விடுறாரு. வாட்ட காமெடி. அண்ணாச்சி, திமுக தலைவர் கருணாநிதி சொல்றது எல்லாமே காமெடியா தான் இருக்குன்னு சொன்னது நான் இல்லைங்க, தமிழ்நாடு முதல்வர் ஜெயலலிதா. பலோன் தேர்தல் அப்ப பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்துட்டு ஜெயிச்சாருங்க இந்த சந்திரபாபு நாயுடு. எந்த ஒரு மாநில அரசாலையும் விவசாயியோட கடனை ரத்து செய்ய முடியாதுங்க. அந்த அதிகாரமும் மாநில அரசுக்கு கிடையாது. ஏன் எங்க தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி கொடுக்க தெரியாத இந்த பொய்யான வாக்குறுதியை? எங்களுக்கு பொய்யான வாக்குறுதி தேவையில்லைங்க. அப்படிப்பட்டு நாங்களாம் ஜெயிக்க மாட்டோம். உண்மையை மட்டும்தாங்க பேசுவோம். அது மட்டும் இல்லைங்க,
இப்படிலாம் பொய்யா ஏமாத்தி மக்களை நீங்க ஏமாத்திலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்போ கூட என்ன பண்ணிருக்கீங்க, முதல்ல போட்ட கையெழுத்து வந்து விவசாய கடனுக்கான ஒரு கமிட்டி அப்படின்னு போட்டு ஒரு சைனை போட்டிருக்கீங்க. ஆனா மக்களை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, முடியாதுங்க. எதிர்கட்சியில நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, ஏமாத்தணும்னு நினைச்சாவே நாங்க போராட்டம் பண்ணுவாங்க. பலூன் 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 இப்படி ரோஜால இருக்க முள்ளு மாதிரி பேசுனது நான் இல்லைங்க, நடிகை ரோஜா. ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். நானும் அஞ்சலியும் சேர்ந்து ஊர் சுற்றி புராணம்னு ஒரு படத்தில் நடிக்க ஆரம்பிச்சேங்க. ஏன்டா அந்த டைட்டில் வச்சது இப்போ நான் புலம்பினுக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அஞ்சலியை ஊர் ஊரா தேடி இருக்கிறேங்க. அவங்க பாட்டுக்கிட்டு கன்னட படத்தில் நடிக்கிறாங்க, தெலுங்கு படத்தில் நடிக்கிறாங்க. ஆனால் என் படத்துக்கு மட்டும் நடிக்க மாட்டுறாங்க. ஏன் ஒதுக்குறாங்கன்னே தெரிலிங்க. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேங்க, என் கஷ்டத்தெல்லாம் இல்லை, நிறைய திரைப்பட சங்கங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், பண பிரச்சனை எவ்வளோ இருக்குதுன்னு. தமிழில் வேற இப்போ அஞ்சலி ஏதோ ஒரு படம் வேற பண்ண போகிறாங்களாம். அம்மா அஞ்சலி, நான் உங்ககிட்ட ஒன்றே சொல்லிக்கிறேன், நீ மற்ற படம் நடி வேணான்னு நான் சொல்லலை. ஆனால் மற்ற படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி தமிழில் எனக்கு கால் சீட்டை குத்து என் படத்தை முடிச்சிரு, அவ்வளோதான். உனக்கு எனக்கும் படத்தை நடத்தி முடிச்சா முடிச்சு போச்சு, நான் என் பிரச்சனை பண்ண போகிறேன். ஆனால் நீ மட்டும் நடிச்சு கொடுக்கலன்னு வச்சுக்கேன், எனக்கு வழியே இல்லைம்மா. கோர்ட்டில் கேஸ் போட்டு தமிழ் படம் மட்டும் இல்லை, நீ நச்ச எந்த படமும் வெளிவராத அளவுக்கு நான் பண்ணுவேன். பார்த்து ஏதாச்சும் பண்ணுமா ஐஸ் ஐஸ். இந்த மாதிரி அம்மா அஞ்சலி ஏதாவது கொஞ்சம் பண்ணுமா அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, மூக்களஞ்சியம் இயக்குனர். ஐஸ் ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். பூவு 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 முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ அம்மா பூ வாங்கலையோ பூவு. நடிக்கிறது என்னோட தொழில். ஆனால் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தேன் அப்படின்னா அதை தடுத்து நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னதான் நான் கேள்விப்பட்டேன். என்னை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா என் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் எந்த தப்பும் செய்யலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் எனக்கு சப்போர்ட் பண்ணவும் செய்கிறாங்க. இதனால் என்னை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டைரக்டர்ஸும் சரி ப்ரொடியூசர்ஸும் சரி கவலையே பட வேணாம். என்னோட நடிப்புலையும் சரி என்னோட தொழிலில் நான் முழு ஈடுபாடோடு இருப்பேன். பூவு பூவு பூவு. அட இப்படி கராரா பேசுனது யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரு, நடிகை அஞ்சலி. நாட்டை காக்க, வீட்டை காக்க, காக்கி சட்டை, கருப்பு சட்டை, வெள்ளை சட்டை, நீல சட்டை, புள்ளி புள்ளியா கோலம் போட்ட வண்ண சட்டைன்னு நம்ம பாதுகாப்பு படை வீரர்கள் கடுமையா போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில தீவிரவாதிகளை ஒடுக்குறோம், ரவுடிகளை அழிக்கிறோம்னு சொல்லி மோதல் சாவு, போலி மோதல் சாவுன்னு அடிக்கடி டமால் டுமில்னு துப்பாக்கி குண்டு சத்தமும் கேட்கும். அப்படிதாங்க உத்தரகாண்டில் 2009 வெடிச்ச துப்பாக்கி குண்டால அப்பாவி மாணவன் ஒருத்தன் பலியாக சுட்டு கொன்ன போலீஸ்காரங்க தான் குற்றவாளிங்கன்னு கண்டுபிடிச்ச நீதிமன்றம் காக்கி சட்டையை கட்டி வச்சுட்டு கம்பி என்ன சொல்லிருச்சு. அதாங்க இன்றைய கருத்து சித்திரம் கார்ட்டூன். ஹாய் பண்ணையார், எப்படி இருக்கிறீங்க? பண்ணையாருக்கு என்னப்பா மரியாதை கொடுக்குறீங்க? அந்த காலத்திலெல்லாம் உங்கள் அப்பா எல்லாம் என்னை பார்த்தாருன்னா தோல் இருக்கிற துண்டு எடுத்து இடுப்பில் கட்டுவார். அவ்வளோ மறுவாதை. மறுவாதையும் கிடையாது, மண்ணும் கிடையாது. விட்டா வேட்டி அவுத்துட்டு போயிருவீங்களா, அதுக்காக தாங்க அப்படி கட்டினார் அவரு. இந்த விஷயம் உனக்கு வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? அப்புறம் ஊரில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அடடா பண்ணையாருக்கு அப்படி ஆகி போச்சே, ஐயோ பண்ணையாருக்கு அப்படி நடக்கணும், இந்த மாதிரி மக்கள் எல்லாம் கவலைப்பட்டாங்களா? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. படுவீங்கப்பா படுவீங்க. உங்களுக்கெல்லாம் வர வர பண்ணையாருனாவே காமெடி பீஸாக போச்சு. அது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே மாங்கானா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள. எனக்கு ஒரு 10 வயசு இருக்கு. எங்கள் அப்பா போய் டவுனில் ஒரு சாமியார்களை பார்க்க போயிருந்தார். அப்போ அந்த சாமியார் ஒரு மாம்பழம் கொடுத்துருக்காரு, இது கொண்டே கொடுங்க உங்கள் பையங்களுக்குன்னு. அவரும் எடுத்துகிட்டு வந்தார். அப்போ திடீர்னு என் தம்பியும் வந்துட்டான். அந்த மாம்பழம் எனக்கு தான் வேணும்னு கேட்டான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார், இங்கே பாருங்கப்பா உங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். இந்த ஊரை யார் முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பலன்ட்டார். அதுக்கப்புறம் என் தம்பி என்ன பண்ணா, டப்புன்னு சைக்கிள் எடுத்துட்டு ஊர் சுத்த போயிட்டான். நான் என்ன பண்ணேன்னா, சொல்லுங்க என்ன பண்ணீங்க? நீங்க தெரியும் இது, அதாவது வந்து திருவிளையாடலோட கதை. நீங்க வந்து அப்பா அம்மா
நீங்க தானங்க இந்த ஊர் மாதிரி எனக்கு, அதனால உங்களை சுத்தி வர்றேன், நீங்க எனக்கு பழத்தை கொடுங்கன்னு இருப்பீங்க. என்னதான் இப்படி பேசுறீங்க? அதவே சொல்லுவேன் ஆச்சு. அந்த படத்தை பத்தி எல்லாரும் தெரியுமில்ல, நான் அப்படி பண்ணலப்பா. என்னுடைய மூளை யூஸ் பண்ணி சீக்கிரம் சொல்லுங்க. பயங்கரமா திட்டம் போட்டு என்ன பண்ணீங்க? என்ன பண்ணுன்னா, எங்க அப்பா பக்கத்துல போய் அந்த பழத்தை பிடிங்கிட்டு ஓடிட்டேன். நீங்கன்னா அப்படித்தானே பண்ணுவீங்க. இதுக்கு ஒரு கதை வேற சொல்லுங்க. அந்த பழத்தால என்னது ஆச்சு இப்ப? அதாப்பா, எனக்கு அப்ப இருந்தே மாங்காய்னா உயிர். போன வாரம் அப்படித்தான் டவுனுக்கு போயிருந்தேன். ஒரு ஜோலியை முடிச்சுட்டு வரும்போது ஒரு கடையில மாங்காய் அருமையா இருந்துச்சுப்பா, நல்லா பழுத்து இருந்துச்சு. ஒரு 2 பழம் தான் வாங்கிட்டு வந்து வீட்டுல சாப்பிட்டேன். அதுன்றால நிக்காம பிடுங்கிருச்சு. போதும் போதும் ஆகி போச்சு வர்றதுக்குள்ள. வெயில் காலத்துல மாங்காய் சாப்பிட்டதுனாலயா? அப்படித்தான் போல இருக்குது. இனிமேல் மாங்காவே சாப்பிடக்கூடாது போல இருக்குது. அப்படி ஆகி போச்சு. உங்களை மாதிரிதான் ஊருக்குள்ள எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. வெயில் காலத்துனால மாங்காய் சாப்பிட அப்படி ஆகுது, சூட்டை கிளப்பி போட்டாலும் அப்படி ஆகுதுன்னு. அது எல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், இந்த கெமிக்கல் கார்பைடு கல்லுன்னு ஒரு கல் இருக்குங்க. அந்த கல்லை வச்சு பழத்தை பழுக்க வைக்கிறாங்க. சரியா? இப்ப அந்த கார்பைடு கல்லை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அதான் கேக்குறேன். கால்சியம் கார்பைடு கல்லுங்கிறது ஒரு நச்சு பொருளுங்க. இந்த வெல்டிங்க பயன்படுத்தாங்க பாருங்க. ஆமா, அந்த இதுல இருக்கக்கூடியது அது தடை செய்யப்பட்ட பொருள். சரியா? அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 100 கிலோ மாம்பழம் இருக்குன்னு வைங்களேன். அந்த மாம்பழத்துக்கு நடுவுல அதை வந்து வெறும் ஒரு 40 கிராம்ங்க அதை வந்து ஒரு கவருக்குள்ள வச்சு ஓட்ட போட்டு வச்சுட்டா போதும். அப்படியே அது வந்து பழுத்த மாதிரி ஒரு இது உண்டாக்கிரும். அது எதனால அப்படி உருவாகுதுன்னா, அதுல உள்ள நச்சு பொருட்கள் அசிட்டலின்ங்கிற ஒரு வாயுவை வெளியிடுது. அந்த வாயு படும்போது நல்லா கேட்டுக்குங்க, பழுத்த மாதிரி தோல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுமே தவிர பழம் உள்ள பழுத்திருக்காது. என்னப்பா அநியாயமாக்குது? அது இயற்கையா பழுக்க வைக்க வேண்டியதானே, அதெல்லாம் கஷ்டம். ஏங்க, இயற்கையா ஒரு பழம் பழுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? என்ன ஒரு 6-7 நாள் ஆகும். ஆனா இந்த கல்லை வச்சு பழுக்க வச்சீங்கன்னா வெறும் 12 மணி நேரம். நைட் வச்சீங்கன்னா காலையில பழுத்துரும். அடடா. சரியா? இதனாலதான் அப்படி பண்றாங்க. அப்புறம் இதை நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வயிற்றுப்போக்கு, செரிமான கோளாறு, வயிறு வலி, இது எல்லாம் தாண்டி தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா புற்றுநோயே வந்துருங்க. என்னங்க இது இப்படி சொல்றீங்க? ஆமா. சரியா? இத பண்றவங்க யாருன்னா, எதுனால அவசரமா விதைக்கணும், அவசரமா விளையணும், அவசரமா அறுவடை பண்ணணும், பழம் கூட அவசரமா பழுத்துன்னு இந்த பணத்தாசை பிடிச்சி அலையறாங்க பாருங்க. ஆமா, அவங்க தாங்க இந்த மாதிரி பண்றாங்க. சரிங்க, இது எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த கார்பன் வச்சு கல்லுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது இந்த கார்பைடு கல்லால பழுக்க வச்ச பழத்தை வந்து எளிமையா ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியாது. சரிங்களா? இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றாங்க. பல்லு அந்த பழம் பாக்குறதுக்கு சும்மா பல பலன் இருக்குங்க. அப்படித்தாங்க இருந்துச்சு. சரிங்களா? கெட்டியா இருக்கும். சரிங்களா? ரொம்ப நாள் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும், அழுகாது, கெட்டு போகாது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்க இருந்துக்கணும். உனிமே அந்த மாங்காயை சாப்பிடாம விட்டோன்னு போல இருக்குது. அப்படிதாங்க இருக்க கூடாது. மாங்காயால ஏகப்பட்ட பயன்கள் நமக்கு இருக்கு. சரியா? உதாரணமா அதுல பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற சத்துக்கள் இருக்கு. அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு கிடைக்கும், இதய நோய் வராது, மூப்பு வராது, அதாவது வயசான மாதிரி தெரியாது. சரிங்களா? அதையெல்லாம் தாண்டி புற்றுநோய் வர்றதை தடுக்கும். இது பாத்தீங்களா? அப்படியே வந்து அந்த கார்பன் கல்லு வச்சா புற்றுநோய் வரும்னு சொன்னீங்க. அந்த கல்லு வச்ச கெமிக்கல் மாம்பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த முறையில் பழுத்த மாம்பழம் பாத்தீங்கன்னா புற்றுநோய் வரும். நீங்க நல்ல மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா புற்றுநோய் வராது. சரிங்களா? இதை தாண்டி இந்த கர்ப்பிணிகள் நம்ம ஊர்ல மாங்காய் சாப்பிடுவாங்க, மசக்கினா சாப்பிடுவாங்களே. ஆமா, அது காரணம் என்ன? இந்த நம்ம கருவுல குழந்தை இருக்கு இல்லைங்களா, அதோட இதயம் பலமாகணும்ல, அந்த இதயம் பலமாறதுக்கு தேவையான சத்துக்கள் இந்த மாங்காயில இருக்கு. இயற்கை பாருங்க எப்படி தூண்டுதுன்னு அவங்கள அந்த மாங்காயை சாப்பிட தூண்டதுக்கு காரணமே அந்த குழந்தை நல்லா வளரணும்னு காத்தா. ஆமா, அதனால அந்த மாங்காய் சாப்பிடுறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைங்க படிக்கும் போது இந்த சிப்ஸ் சாப்பிட்டேன், அப்புறம் இந்த மிச்சர் சாப்பிட்டேன், தூக்கம் வராம இருக்கிறதெல்லாம் சாப்பிடுவாங்க. இது இல்லாம நீங்க ஒரு மாம்பழம் வாங்கி ஒரு 4 கீத்து போட்டு கொடுத்தீங்க வைங்களா, அதை சாப்பிட்டு படிச்சாங்கன்னா அந்த கவனிக்கிற தன்மை, சரிங்களா, உற்றுநோக்கும் திறன் அதிகமாகும், ஞாபக சக்தியும் வளரும். இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான விஷயம், பாலுணர்வை தூண்டக்கூடிய கிரியா ஊக்கியாவும் இது பயன்படுது. நல்ல விஷயம். சரிங்களா? இதனால வந்து நம்ம மாம்பழம் சாப்பிடணும். அத்தைக்கு மேல மாம்பழங்கிறது ஒரு சீசனுக்கான பழமா இல்லையா? ஆமாமா, சீசனுக்கு மட்டும் தானே காய்க்குது. சரியா? எல்லா காலமும் நம்ம சாப்பிட முடியுமா? முடியாது. கிடைக்குமா? அது நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா டிவில பாத்தீங்கன்னா மாம்பழத்துக்கு சீசனே இல்லை, எல்லா மாதமும் கிடைக்குன்னு போடுறாங்களே. ஏது அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பத்தி சொல்றீங்க? ஆமா. ஏங்க, என்னதான் அந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சாலும் நம்ம ஊர்ல நல்ல மரத்துல விளைஞ்ச நல்ல மாம்பழத்தை சாப்பிடுற சுவை கிடைக்குமா? அது உண்மைதாங்க. சரியா? அதுக்காகவாது இந்த மாதிரி பழங்களை மாம்பழத்தை சாப்பிடுறதை யாரும் தவிர்க்க கூடாது. கொஞ்சம் நல்ல பழமா பார்த்து வாங்கி சாப்பிடணும். உண்மைதாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா சில வியாபாரிகள் பண்றதுனால ஒரு நல்ல பழத்துக்கே கெட்ட பேர் பாருங்க. இப்ப வெளிநாடுகள்லாம் கூட அதை ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு தடை போடுற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு காரணமா கூட இருக்கலாம். இது மாதிரிலாம் வியாபாரி பண்ணக்கூடாது. நம்ம மக்களும் இதுக்காக சாப்பிடாம இருக்காம நல்ல இயற்கையா பழுக்க வச்ச பழங்களை விரும்பி சாப்பிட்டு நல்லா இருக்கணும். ஆமா ஆமா. அது மட்டும் இல்லாம இந்த மாம்பழத்தையும் தாண்டி, சரிங்களா, வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி பழம், இந்த பழங்களும் கூட இந்த கார்பைடு கல்லை வச்சு பழுக்க வைக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதனால மக்கள் எந்த பழம் வாங்கினாலும்
கொஞ்சம் நல்ல பழமா பார்த்து உஷாரா வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாக. பழம் சாப்பிடாம இருக்காதீங்க. நல்ல விஷயம். ஏகப்பட்ட செய்திகள் வண்டி கட்டி வந்தாலும் எதை பத்தியும் கவலையே படாம நாட்டு நடப்புகளை ரசிச்சு பார்த்திருப்பீங்க. இன்னும் என்ன அந்த ஊர்ல என்னாச்சு, இந்த ஊர்ல என்னாச்சு, அடுத்த நாட்டுல என்ன நடந்துச்சுன்னு கேள்வி மேல கேள்வி வந்துகிட்டே இருக்கும். உங்க அத்தனை கேள்விகளுக்கும் அசராம பதில் சொல்ல போதுங்கிற அளவுக்கு அடுத்த பேப்பர் தோசை தயாராகிக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் புது யுகத்துல நீங்களும் காத்துருங்க. தந்தனக்கா 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 தந்தனக்கா. இன்னும் பல செய்தி சுவையாய் வருது, தர்பார் தருது, சூடாய் வருது. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.